ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வருது, அவ்வளோதான் நம்மள முடிச்சுட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்வதி ரசிகர்களுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், அது இப்போ நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா மைக் இஷ்யூ. அதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா, மைக் இஷ்யூ வந்துட்டு தொடர்ச்சியாக போன வாரமே பிக் பாஸ் வந்துட்டு அந்த சபையில் வச்சு கிழிச்சார். அந்த வாரமே விஜய் சேதுபதி வச்சு செய்வார்னு பார்த்தோம், இன்னமும் அதிர்ஷ்டவசமாக செய்யலை. என்னடா அது ஒரே குழப்பமாக இருக்குது, என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, அந்த பொண்ணு இப்போ தான் கொஞ்சம் வருது, எதுக்கு இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணின்னு விட்டுருப்பாங்க போல இருக்குது. ஆனால் விஜய் பாருது, அது எப்படி என்னை நீங்கள் கலாக்காமல் இருப்பீங்க, நீங்கள் பண்ணியே ஆகணும், என்னை கலாச்சே ஆகணுன்ற மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு வேணும்ட்டு பண்ணி அதை சொல்லிட்டோங்க. ஆனால் அந்த ஒரு நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா வேணுன்ட்டு தான் அந்த மைக்கை வந்து மறைச்சி பண்ண விஷயங்கள் அதை வந்து பிக் பாஸ் 2-3 வாட்டி சொல்லியிருப்பார். கடைசியில் வந்துட்டு அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக வந்து இந்த விஷயத்தை உண்மையிலேயே பெருசாக்குன்றதுக்காகவே வீட்டில் இருக்கிற எல்லாரோட அது பால் முட்டை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, இதை பண்ணாவே கண்டிப்பாக கோர்ட் டாஸ்கில் வந்து எல்லாருமே இதை ஒரு கேஸாக போடுவாங்கன்னு தெரிஞ்சு அதை வந்து அந்த 9 கேஸில் ஒரு கேஸாக வச்சு எப்படி அதை தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கடைசியில் அது கோர்ட் வரைக்கும் இழுத்துனாச்சு. ஸோ இப்போ என்னென்னா தகவல் என்ன வருதுன்னா, அந்த மைக் இஷ்யூக்கு 2 பேரும் கிளிக்கிறார் போல இருக்குது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். பாவம் மாட்டின்னு முழிக்கிறாங்க போல இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஒரு தப்பு செஞ்சால் கண்டிப்பாக வந்து அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, 2 பேரும் ஆமாம் உண்மையிலேயே வந்து குற்ற உணர்ச்சியில் கஷ்டப்பட்டாங்க, அதுக்காக தான் வந்து வேலைகள்லாம் செஞ்சாங்க, எல்லாமே ஓகே. பட் இன்னுமே அவங்க மோர் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த மைக்கை வந்து எங்கேயுமே வந்து விட்டு இது பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட வந்துட்டு இப்போலாம் ஒரு லாஸ்ட் நாள் வந்துட்டு கீழே முன்னாடியே வச்சுட்டு தான் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் அவங்க வந்துட்டு இப்போ டீமாக சேர்ந்துட்டு உள்ளே இருக்கிற ஆட்கள் எல்லாம் அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து கேப்டனோடு சேர்ந்து ஒரு தண்டனை கொடுக்க வந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மைக்கை கழிச்சு வச்சுட்டு ரன்னிங் ஓடினாங்க, ரன்னிங் ஓடும்போது பேசுனாங்க. இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க பண்ணும்போது நோட் செய்யப்படும், புரியுதுங்க, நோட் செய்யப்படும். அதில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அவரு கலாய்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க மேலே வந்துட்டு இவங்களும் வேறு சமகானில் இருக்காங்க. ஏன்னா அடிப்படை முக்கியமாக தேவையான இந்த டீ பால் முட்டையில் கையை வச்ச ஒரு காரணத்தினால. ஸோ இப்போ இவங்களும் பொங்குவாங்க, உள்ளே இருக்கிற அவரும் பொங்கி இருக்கிறதா தகவல் வருது. புரிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இது கண்டிப்பாக விஜய் பார்வதிய ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு சரியான ஒரு ப்ளஸ்ஸாகவும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, எப்பயுமே இப்போ வந்து இந்த இப்போ ஆல்ரெடி வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க, ஐயோ இன்றைக்கி இந்த வாரம் என்ன ஆக போகுது தெரியல, விஜய் பார்வதி வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுனா, அடுத்த வாட்டி அவங்க திரும்ப கண்டிப்பாக நாமினேஷன்ஸ் வந்துடுவாங்க. உள்ளே இருக்கிறவங்களாம் சும்மா கிடையாது, எல்லாம் வந்து அன்பில் விடுறதுக்கு. இந்த வாட்டி அவங்களோட டார்கெட் வேறு மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க போட்டுருவாங்கன்னு நினச்சிருந்தாங்க, கடைசியில் போடலை, இவங்க எஸ்கேப் போயிட்டாங்க. சப்போஸ் இந்த வாட்டி வந்திருந்தாங்கன்னா வேறு மாதிரி போயிருக்கும். பட் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வருவாங்க. வந்தால் இப்போ ஆல்ரெடி இன்றைக்கி எப்படி அடி வாங்குறது உறுதியாகி போச்சு, விடலாம் மாட்டார் வச்சுக்கிங்களேன். இந்த தகவல் கண்டிப்பாக மேக்ஸிமம் 99.99% உண்மையாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்ததுக்கப்புறமா அவர் வந்து இதை தட்டி கேட்காமல் இருக்க மாட்டார். தட்டி கேட்காமல் இருந்தால் அவங்க உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் விட மாட்டாங்க, சரிங்களா. ஸோ பெரிய அடி இருக்குது, சரிங்களா. ஆனால் அது வந்து ரெட் கார்டா எல்லோ கார்டா அப்படி கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தான் என்னோடய கருத்து. ஸோ ஆனால் அடுத்த வாரம் வந்துட்டு அவங்களுடைய ஓட்டிங்கில் பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து விஜய் பார்வதிக்குன்னு ஒரு சட்டன் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஒரு சிம்பத்தின்ற எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பத்தின்ற ஒரு ஓட்டு வந்து பயங்கரமாக விளாடும். அது விஜய் இது அர்ச்சனாக்கு விளாண்டுருக்கு, புரியுதுங்களா, அசீம் சீசனில் விளாண்டுருக்கு, நிறைய அதை கார்னர் பண்ணுற ஒரு விஷயம். பாவம் அவங்கள போய் கார்னர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் போன வாரம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு அடி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஹேட்டர்ஸ் இருந்து தான் இருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் போகுது. பட் எது எப்படியோ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது நம்மளை பிடிச்சவந்தாலும் சரி பிடிக்காம இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் தப்பு தான். பிடிச்சவங்க பண்ணால் வந்து அதுக்கு பேர் தப்பு கிடையாது, பிடிக்காதவங்க பண்ணாலும் தப்புன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியாது, இது உண்மை. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்க, அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் தெரிஞ்சு தான் பண்ணோம், தெரியாமல் பண்ணிட்டோன்னு அவங்க வந்து சப்பக்கட்டுக்காரெல்லாம் சொல்லவே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் பாஸ் தெரியாமல் பண்ணிட்டு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்க, அதை சொல்லலை அவங்க. அதில் கிளியராக இருக்காங்க, ஆமாம் நாங்கள் தெரிஞ்சு தான் பண்ணோம், மறைக்கிறோம், அப்போ தான் நாங்கள் பேச முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம், தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி செம்ம அடி இருக்க போது போல இருக்குது. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.